வணக்கம் தங்கங்களா. இன்னைக்கு அம்மா நம்ம வீட்டுல மீன் குழம்பு வைக்க போறேன். மீன் குழம்பு வச்சு யாராவது தொக்கு வைக்க போறேன். எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க. காணாங்கத்தை மீன் வாங்கியிருக்கோம், சுட்டி காணாங்கத்தை. இந்த மீனுக்கு இது கொஞ்சம் வறுக்கிறதுக்கு, இதெல்லாம் கொஞ்சோண்டு குழம்புக்கு யாராவது தொக்கு வைக்க போறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சின்ன சாத்துக்குடி சைஸ்ல புளி எடுத்துருக்கிறேன், அது ஊற வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்கலாம். கொஞ்சோண்டு புளி ஊறுறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வெந்துடுது, சாதத்தை வச்சுக்கலாம். புளி கரைச்சி குழம்பு கூட்டிக்கலாம். மண் சட்டில கொஞ்சம் காயறதுக்கு நேரம் ஆகும். தட்டி காஞ்சிடுதுப்பா. நல்லா எண்ணெய் ஊத்திக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் தான் ஊத்துறேன். ஒரு 4 ஸ்பூன் இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுது. கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கிறேன், வடவும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இன்னைக்கு வடவும் போட்டுதான் மீன் குழம்பு வைக்க போறேன். வடவு நல்லா செவந்துடுது. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பத்து பல்லு பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி பழம் போட்டுக்கலாம். ஒரு 4 தக்காளி பழம். மாங்காய் வேற போடுறோம், புளி ஊற்றுறோம். அதனால தக்காளிக்கிறோம். கொஞ்சம் வதங்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். நம்ம மீன் வதக்கிறதுக்கு ஒரு 6-7 பல்லு பூண்டு தட்டிக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மீன் வறுக்கிற மசாலா போட்டுக்கலாம். நல்லா இருக்கும் அந்த மசாலா. கொஞ்சோண்டு போட்டுட்டு கொஞ்சம் போல காஷ்மீரி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் 2 ஸ்பூனு புளி கரைச்சி கலந்துக்கிட்டு இந்த மீன் போட்டுக்கலாம். காணாங்கத்தை குட்டி நல்லா படுத்து வச்சாச்சு. இது அப்படியே ஊறிங்கிட்டா அதுக்குள்ள நம்ம குழம்பு பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம குழம்பு வதங்கிறதுக்கு 1 2 கோபுரமா 2 3 போட்டுக்கிறேன். அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். ஓகே, முடிக்கலாம். குழம்பு கொதிக்கிட்டோம். முட்டை கரண்ட் அடுப்புல போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு கல்லு போட்டுக்கலாமா? தோசை கல்லு. மீன் வறுக்க போறோம். மீன் வறுக்க எண்ணெய் ஊத்திக்கலாம். மீன் வச்சுக்கலாம் வறுக்கிறதுக்கு. தொக்கு வைக்க ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். இது மாதிரி இடிச்சு போட்டு செஞ்சாலும் நல்லா இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கும் இந்த மாதிரி இடிச்சு போடுறதுக்கும் நல்லா, இது ஒரு தனி டேஸ்ட், நல்லா இருக்கும். யாரா தோசை கல்லுல வறுக்க போறோம். அதனால
இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தட்டி வச்சிருக்கலாம், அது போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம், வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், தக்காளி பழம் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, ஜீரக பொடி கொஞ்சோண்டு, சோம்பு பொடி கொஞ்சோண்டு, காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு, குழம்பு தூள் கொஞ்சம், உப்பு ஒரு அரை ஸ்பூன். இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்துடலாமா? இது அப்படியே இருக்கட்டும். மீனை எடுத்ததுக்கு அப்புறம் இது போட்டுக்கலாம், கொஞ்ச நேரம் ஊறட்டும். மீனை திருப்பி போட்டுக்கலாமா? வாங்க. முட்டை வெந்துடுது, அடுப்பு நிறுத்திட்டு எடுத்துக்கலாம். குழம்பு கொதிச்சிட்டு இப்ப மீன் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டுக்கலாம். ஒட்டு மாங்காய் தான் போடுறேன், நல்லா இருக்கும் மீன் குழம்பு. ஒரு 5 பல்லு பூண்டோ 2 பச்சை மிளகாயும் தட்டி வச்சுக்கலாம், இதையும் போட்டுக்கலாம். மத்த மீனே கமகமான இருக்கு. இந்த பூண்டு போட்டாலே பூண்டு வாசனை நல்லா இருக்கும். மத்த மீன் ரெடி. நம்ம இப்ப புது விதமா ஒரு இறை பண்ண போறோம். அப்படியே எல்லாத்தையும் மசாலாவும் போட்டு அப்படியே அள்ளி தோட்டக்கல்ல வச்சு போடும். பீச் எல்லாம் போனோம்னா மீன் இறாலாம் வறுத்து தருவாங்கல்ல, அத தவா ஃப்ரை மாதிரி பண்ணுவாங்க எல்லாத்தையும் போட்டு. அந்த மாதிரி நம்ம பண்ண போறோம். எப்படி வருது பாக்கலாம். ஊத்தி எண்ணெய் ஊத்தி குடிக்கலாமா? அவ்வளவுதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு. அடுப்பு நிறுத்திடலாமா? நிறுத்தியாச்சு. நல்லா புளிப்பா நல்லா இருக்குது. முடிக்கலாமா? சட்டி எப்பனாலும் கொச்சிக்கினே இருக்கும். யாராவது பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்ததுன்னா நிறுத்திடலாம் அடுப்பு. யாராவது பார்க்கலாமா? தவா ஃப்ரை பீச்ல எல்லாம் இதெல்லாம் போட்டு தருவாங்க. புதினா போட்டுக்கலாம். கொத்தமல்லி இல்லப்பா, அதனால ஒன்று புதினா போட்டுக்கிறேன். வெள்ளை பெப்பர் தூள். இப்படி ஒரு வரட்டு, அப்படி ஒரு வரட்டு திரட்டி இறக்கிடலாம். தவா எறா ஃப்ரை ரெடி. நேரம் வானல்ல போட்டு வச்சு வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சு ஊறப்பட்ட எண்ணெய் தேவைப்படும். இது எண்ணெயே தேவையில்லை, சுத்தமா ஊற்றியாச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஊத்திடலாமா? அடுப்பு நிறுத்திடலாம். நம்ம வீட்டுல இருந்துச்சுதான்பா மீன் குழம்பு, மீன் வறுவல், எறா வறுவல், அவிச்ச முட்டை, வெள்ளை சாதம்பா. இன்னைக்குதான் நம்ம வீட்டுல இருந்துச்சு. வாங்கப்பா சாப்பிடலாம்.
டாடா பாய்ப்பா.